for Frenchie. This is for my beggar. என்ன பாய்ஸ், நம்பவே முடியல. தி பாய்ஸ் ஃபினாலே இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் ஹோம்லேண்டரோட எண்ட் வந்து இவ்வளவு ஈஸியா இருக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. அண்ட் புட்சரோட அந்த ஃபினாலே மூவ், அந்த காமிக் அக்யூரேட்டான கேரக்டர் டெத், அந்த இதுக்கு நடுவில் வேஸ்ட் பண்ணப்பட்ட கேரக்டர்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ்னு இந்த ஃபைனலேல நம்மள ஃபீல் பண்ண வச்சது என்னன்னு மொத்தமா A to Z இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் பேக் டு ஹெச்சி, லெட்ஸ் டைவ் இன். உங்களுக்கு இந்த ஃபினாலே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மேஜர் ஸ்பாயிலர்ஸ் அகேட். இந்த சீசன் 5 பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்னு சொல்லிட முடியாது, ஒர்ஸ்ட்னு தள்ளிட முடியாது. சீசன் 4 கிளைமேக்ஸுக்கு அப்புறம் இருந்த ஹைப்பை நிறைய இடத்துல கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில்லும் பண்ணிருக்காங்க. அதே சமயம் சில இடத்துல அப்பள மாதிரி இருந்த ஹைப்பா பார்த்தீங்கன்னா நொறுக்கியும் தள்ளியிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு மொத்தமா பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட்டா என்னங்கிறத பார்த்தரலாம். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வரப்போ இந்த சீரிஸ்ல காட்டப்பட்ட கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ், பேசிக்கா இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் இது இவங்களோட லாஸ்ட் சீரிஸ் அப்படிங்கறதால இண்டிவிஜுவலா கேரக்டருக்கு வந்து பெர்ஃபெக்டான ரைட்டிங் இவங்க நல்லா கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறப்போ கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம பாய்ஸ் டீம்ல இருக்கிற புட்சர்ல ஸ்டார்ட் பண்ணி MM, ஹியூகி, ஸ்டார்லைட், ஃப்ரென்ச்சி, கிமிகோ, ஈவன் நம்ம டெரங்கிற அந்த நாய்க்கு கூட ஒரு எமோஷனல் பே ஆஃப் சூப்பரா செட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் அப்படியே போறப்போ 7ல இருக்கிற சூப்ஸான சிஸ்டர் சேஜ், ஃபயர் கிராக்கர், சோல்ஜர் பாய் அண்ட் அந்த நியூ பிளாக்னா இருக்கும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டோரி நல்லா புஷ் பண்ணிருக்காங்க. சினாப்சிஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ப்ரீவியஸா இருக்கிற 4 சீசனோட கம்பேர் பண்றப்போ இந்த சீசனோட வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா சேமா ஃபீல் ஆகாது. பிகாஸ் சீசன் 4ல இருந்து எல்லாமே வந்து ஹோம்லேண்டரோட கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். அதனால பாய்ஸ் டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிட் அண்ட் மோட்ல இருந்து அண்டர் கிரவர்ல உட்காந்து கம்ப்ளீட்டா அண்டர் கிரவுண்ட்ல ப்ரிப்பேர் ஆவாங்க. அதை நம்மளாலேயே பார்த்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒவ்வொரு எபிசோட அந்த த்ரில்லர் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் மெயினா ஹோம்லேண்டர் கேரக்டர் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஹியூமனிட்டியே இல்லாத கேரக்டர், அன்புக்காக ஏங்குறதும், தலைவன் ஆண்டனி ஸ்டாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும், ஹி லிவ்ட் ஆஸ் ஹோம்லேண்டர் தான் சொல்லணும். பவரே இல்லாத ஹியூகிக்காக பாய்ஸ் டீம் இவ்வளவு போராடுறாங்களேன்னு பார்த்துட்டு ஹோம்லேண்டருக்கு வர அந்த ஈகோ ரைட்டிங்லாம் தரமா இருந்துச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்டா ஹோம்லேண்டர் சைட்ல இருக்கிற எமோஷன்ஸ் எதனால ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலே பாக்குறப்போ அந்த கேரக்டர் ஈவலா மாறுது அப்படிங்கறது நல்லாவே காட்டியிருந்தாங்க. அந்த கேரக்டர் பாக்குறப்போ பயம் வந்ததையே தாண்டி லாஸ்டா பவர்ஸே இல்லாதப்ப நமக்கே கொஞ்சம் பாவமா ஃபீல் ஆகுது. அதுக்கு மெயின் ரீசன் ஹோம்லேண்டர் கேரக்டர் பின்னாடி இருக்கிற அந்த ரைட்டிங் அண்ட் ஆண்டனி ஸ்டாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான். உண்மையா நான் சொல்ல, ஹி லிவ்ட் ஆஸ் a ஹோம்லேண்டர். செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 7 இயர்ஸ் கிட்ட இந்த சீரிஸ்ல ஒரு மேஜர் ஆன்டகனிஸ்டா பிளே பண்ணதெல்லாம் அல்டிமேட் அண்ட் சரியான பெர்ஃபெக்ட் காஸ்டிங் சாய்ஸ். ஹியூமனிட்டி இல்லாத அந்த கேரக்டர் அன்புக்காக ஏங்குறது, தன்னை பார்த்து ஒருத்தர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுறாங்கன்னா ஹோம்லேண்டர் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாரு. ஸோ புட்சர் இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் லெஜண்ட் கிட்ட அவர் பேசுற சீன் சொல்லலாம். தன்னை பார்த்து பயப்படாத கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போற மாதிரி காட்டுறது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த பிளேஸ்ல லெஜண்ட் கேரக்டர் உயிரோட விடுறதுலாம் பாத்தீங்கன்னா சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் இன்னும் அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணுச்சு. அண்ட் பவர்ஸ்னால தான் எல்லாம் பயப்படுறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு டைம்ல அந்த கேரக்டர் ரியலைஸ் பண்றப்போ இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல் மேட்னஸ்க்கு மாறுறது நம்மளால நல்லாவே பாத்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சு. அண்ட் ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வரப்போ ஹோம்லேண்டருக்கு அப்புறம் கார்ல் அர்பனோட புட்சர் கேரக்டர் தரமான பெர்ஃபார்மன்ஸ். புட்சர் கேரக்டர் சீசன் 4 எண்டிங்ல இருந்து அந்த ஒரு டார்க் மைண்ட் செட்ல கொண்டு வந்து லாஸ்ட் மினிட்ல ஹியூகியை பார்த்து டிசிஷன் சேஞ்ச் பண்றது பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சிச்சு. பட் ரேன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்போ புட்சரும் ஒரு வில்லன் தான். ஏன் நம்ம எல்லாத்தோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்போ புட்சர் ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான் தெரியும். கார்ல் அர்பனை தவிர வேற யாராலையும் அந்த புட்சர் கேரக்டரை பண்ண முடியாது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்போ அது சரியான விஷயம். காமிக்ஸ்ல காட்டின அந்த விஷயத்தை இங்க கொஞ்சம் எமோஷனலா செட் பண்ணியிருந்தாங்க. ஹியூகி அண்ட் புட்சர் அந்த 2 கேரக்டர்ஸோட கெமிஸ்ட்ரியா அந்த பிளேஸ்ல செட் பண்ணது கார்ல் அர்பனோட கூலான ஆக்டிங் பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணுச்சு. இதுல இருக்கிற மைனஸ்க்கு நான் பின்னாடி வரேன். பட் ஆஸ் அ எமோஷனல் சீன் இட் வாஸ் பெர்ஃபெக்ட். இது போக ஆக்டிங் வைஸா சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே சரியான பெர்ஃபார்மன்ஸ். பட் ஸ்கோப் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் ஒர்த்தி கேரக்டர்ஸ்னா ஹியூகி, MM, கிமிகோ அண்ட் ஃப்ரென்ச்சி தான். பிகினிங்ல இருந்து அவங்களோட ரோலுக்கும் இந்த ஸ்டோரிக்கு நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. மெயினா ஹியூகி அண்ட் கிமிகோக்கு முன்ன இருந்ததோட ஆக்டிங்ல செம ஸ்கோப் பாத்தீங்கன்னா இதுல தெரிஞ்சிச்சு. சீரிஸோட பிகினிங்ல பேச ஸ்டார்ட் பண்ணி கிமிகோ வச்சு ஃபன்னாவும் எமோஷனலாவும் பண்ணிருப்பாங்க. ஃப்ரென்ச்சி அண்ட் கிமிகோ இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி ஸ்டார்டிங்ல இருந்து அந்த எமோஷனல் பேஃபா பில்ட் பண்ணி ஃப்ரென்ச்சி சாகறப்ப கிமிகோ திருப்பி சைலண்ட் ஆகிறது அந்த டிராமாவை ரொம்ப அழகாவே பாத்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. 4th சீசன் வரைக்கும் பேசாம இருந்து ஃப்ரென்ச்சிக்காக பேச ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அந்த கேரக்டர் அந்த ஃப்ரென்ச்சி செத்து போன உடனே திருப்பி சைலண்ட் ஆகிறது செம்மையான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதுக்கப்புறம் ஹோம்லேண்டரை கத்தம் பண்ணிட்டு தான் கிமிகோ திருப்பி பேசுற மாதிரி காட்டினது எமோஷனல் பே ஆஃப்க்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே யூசுவலா R-rated ஸ்டைல ப்ரூட்டலா செம மெனேசிங்கா இருந்துச்சு. மெயினா ட்ரெயின் எல்லாருமே இருந்து அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வர ஃபைட் சீன் ஆகட்டும், அண்ட் கிளைமேக்ஸ்ல வர ஃபேஸ் ஆஃப் ஃபைட் ஆகட்டும், அந்த ஃபன்னியா இருந்த அந்த 4 ஹார்மனிக்குள்ள வர ஃபைட் சீன் ஆகட்டும், அண்ட் சோல்ஜர் பாய் வர்சஸ் புட்சர் ஃபைட் அப்படிங்கிறது எல்லாமே சூப்பரா பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஹோம்லேண்டர் வர்சஸ் புட்சரோட ஃபேஸ் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் தரமான ஆக்ஷன் பிளாக்கா இருந்துச்சு. அண்ட் இது என் ஃப்ரென்ச்சி அண்ட் பெக்காக்காகன்னு சொல்லி
அந்த ரிவெஞ்சை தீர்த்துக்கிட்டது ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நம்ம டீப் கேரக்டர் எடுத்துக்கோங்களேன், எப்படா இவன் சாவான்னு சொல்லிட்டு 4 சீசனா வெயிட் பண்ண வச்சுட்டு ஃபினாலில தூக்குனது பிக்கஸ்ட் பிளஸ். ஹோம்லேண்டர் இன்னும் ஈவிலா புஷ் பண்ணதுக்கு இந்த ஒரு சீசன்ல இவன் சாகணும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி நல்லா பாத்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. யூஸ்வலா நம்ம எப்பவுமே பாய் சீரிஸ் ஸ்டைல்ல வரக்கூடிய டார்க் ஹியூமர், சட்டைர் எலமெண்ட்ஸ்னு நம்ம ரியல் லைஃப்ல பார்க்கக்கூடிய நிறைய இன்ஸ்டன்ஸ் ஸ்பூஃப் பண்ண எலமெண்ட்ஸ்னு எல்லாமே பாய்ஸோட டோன் டவுன்ல நல்லாவே பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட்மார்க் அந்த ஃபினாலேயும் பாத்தீங்கன்னா நல்லாவே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு. ஏ ட்ரெயின் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களாப்பா? ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தான் தலைவனோட ரிடம்ஷன் பண்ணி தூக்குனது தரமான சம்பவம். லாஸ்ட் சீசன்ல இருந்து அந்த ரிடம்ஷனை பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த கேரக்டரை போட்டு தள்ளிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த கேரக்டரோடவும் பாத்தீங்கன்னா நல்லா கனெக்ட் இருந்துச்சு. பெர்ஃபெக்ட்டான ஒரு ரிடம்ஷன் ஆர்க் அவரோட சாக்ரிஃபைஸ்ல இருந்துச்சு. லைக் ஹியூகி கிட்ட அவர் பண்ண ஒரு மிஸ்டேக் திருப்பி அவரோட கேரக்டர் தன்னோட ஃபேட்டை மீட் பண்ணது எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அண்ட் ஆஷ்லி கேரக்டர் வாட்டோட சிஇஓல ஸ்டார்ட் பண்ணி பிரசிடென்ட் லெவல்ல கொண்டு வந்து ஒரு புது சூப் மாதிரி இறக்கி விட்டு கொண்டு வந்து அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டையும் பார்த்தா சூப்பரா பார்த்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சு. அண்ட் சோல்ஜர் பாய்க்கு சீசன் 3 விட இதுல ஆரா ஃபார்மிங் வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா பண்ணிருப்பாங்க. அண்ட் எம்எம் கேரக்டர் தலைவன் அவரோட பல வருஷ பகைய லவ் சாசேஜ் கிட்ட தீர்த்துக்கிட்டது ஒரு பெரிய ரிலீஃபா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு. அண்ட் இருக்கிற 8 hour சீரீஸ்ல நிறைய எபிசோட்ல சின்ன சின்ன ஃபில்லர் எலமெண்ட்ஸ் ஃபீல் ஆனாலும் ஒரு சில எபிசோட்ஸ்ல சின்ன சின்ன பிலாசபி தாட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இமோட்டலா இருக்கிறதே ஒரு சாபக்கேடு அப்படிங்கிற அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இந்த ஸ்டோரி லைனுக்குள்ள சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அட் லாஸ்டா ஒவ்வொரு கேரக்டரும் என் பண்ணது அவங்க லைஃபை பார்க்க போறாங்கன்னு காட்டினது நல்லா இருந்துச்சு. லைக் எம்எம் அவர் ஃபேமிலியோட ரியூனைட் ஆகிறப்போ ரயன் புச்சர் வேண்டான்னு சூஸ் பண்ண அப்புறம் எம்எம்மோட ஃபேமிலி கூட யுனைட் ஆகிற மாதிரி காமிச்ச டச் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத வாழ்க்கையை கெமிகோ கடந்து போறது, அண்ட் ஸ்டார்லைட் பிரெக்னென்ட் ஆகி அந்த குழந்தைக்கு ராபின் நேம் வச்சு கூப்பிடுவாங்க. ராபின் அப்படிங்கிறது ஆப்வியஸா எல்லாத்துக்கும் தெரியும், ஹியூகியோட லவ்வர் ஏட்ரினால செத்துருப்பாங்க இந்த சீரிஸோட பிகினிங்ல. ஸோ அந்த பேரையே பார்த்தா குழந்தைக்கு வச்ச டச்சும் நல்லா இருந்துச்சு. நான் ஸ்டார்லைட் ஹியூகி கூட ஒன்னா வாழ்ற மாதிரி காட்டினது. அண்ட் அதுலயும் இந்த ஹோல் சீரிஸ் கிக் ஆஃப் ஆனது ஹியூகி கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும். அங்கேயே கொண்டு வந்து ஹியூகியோட பினிஷ் பண்ண டச் நல்லா இருந்துச்சு. அண்ட் சீசன் 1ல அவர் வந்து ஒரு ஆடியோ விஷுவல் ஷாப் பாத்தீங்கன்னா வச்சிருப்பாரு. பட் இந்த எண்ட்ல வந்து ஒரு ஓனா ஒரு ஷாப் வச்ச மாதிரி காட்டினது இன்னும் நல்லாவே பார்த்தா டச்சா இருந்துச்சு. அண்ட் இப்போதைக்கு பாய்ஸ் டீம் எண்டிங்ல பவர்ஸோட இருக்கிறது கிமிகோ அண்ட் ஸ்டார்லைட் இவங்க 2 பேர் தான். ஸோ ஃபியூச்சர் ஸ்பின் ஆஃப் எனிதிங் பிளான் பண்ணாங்க அப்படின்னா கிமிகோட ரிட்டர்ன் மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஜென்வி சீரிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ அப்கமிங்கா வர போற வாட் ரேசிங் சீரிஸ்க்கு இந்த இடத்துல நல்லாவே பார்த்தா அடித்தளம் போட்டு அந்த சீரிஸ்க்கான அந்த லீடை பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வர போற பாய்ஸ் யூனிவர்ஸோட ப்ராப்பரான ஒரு ப்ரீக்வல் அதுக்காக லீடை வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது போக நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சத கமெண்ட்ஸ்ல சொல்லி இந்த பாய்ஸ் மெமரிஸை பத்தி சொல்லுங்க. அப்படியே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்குள்ள போயிருவோம். இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் பின்னாலேக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்ல கூட ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வச்சு பெருசா யூஸ் பண்ணாத ஃபீல் கண்டிப்பா எல்லாத்துக்கும் வந்திருக்கும். ஈவன் ரயன் கேரக்டர் சீசன் 3யோட எண்டிங்ல இருந்து ரயன் ஹோம்லேண்டர் கூடவா இல்ல புச்சர் கூடவான்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிளிக்ட வச்சு காட்டியிருந்தாங்க. 8 hours ஃபினாலேல நம்ம ரயானுக்கு ஜஸ்ட் ஒரு 15 minutes ஸ்கிரீன் டைம் தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்த வரைக்கும் பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சிச்சு. வராரு ஹோம்லேண்டர் கிட்ட வந்து வம்படியா வாங்கிட்டு திருப்பி ஃபினாலேல தான் வருவானா அப்படிங்கிற மாதிரி தான் பண்ண இருந்துச்சு. பெட்டரா அந்த கேரக்டர் ரைட் பண்ணி சூப்பரா பண்ண எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி சோல்ஜர் பாய் கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் ஃபுல்லா காமிச்சாலும் 7th எபிசோட் வரைக்கும் கொண்டு வந்துட்டு கிரையோபாட்ல அடைச்சிட்டீங்களா? இது நியாயமா? இன்னும் ஒரு எபிசோட்ல வச்சு ஃபினாலேல சோல்ஜர் பாய் இறக்கிருக்கலாம்ல. எப்படிப்பட்ட ஒரு ஆர் ஆஃப் ஆர்மியன் கேரக்டரை அவரை போய் ஃபினாலேல வராம பண்ணிட்டீங்களா? ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. இது ஃபினாலேனா கேரக்டர் சென்ட் பண்ணணும். பட் சோல்ஜர் பாய்க்கு ப்ரீக்வல் தான் வருது அப்படிங்கறனால ஃபினாலே ஃபைட் ஏன் கொண்டு வராம இருந்தாங்கன்னு சத்தியமா தெரியல. வேற என்ன அப்கமிங் பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ எரிக் வந்து இதுக்காக தனியா அடிச்சுதான் ஆகணும். அண்ட் ப்ராப்பரா நிறைய கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஃபிளஷ் அவுட்டும் பாத்தீங்கன்னா பண்ணல. ஜோயி அண்ட் சமீர் கேரக்டரை எபிசோட் 3ல இருந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் அப்படியே அதுல இருந்து பார்த்தா முடிச்சு விட்டாங்க. அந்த கேரக்டர்ஸ் என்ன ஆனாங்கன்னு கூட தெரியல. அண்ட் பாய்ஸ் கிரியேட்டர்ஸ் எப்பவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல பிளேஸ் பண்ணி ட்விஸ்ட் வைக்கிறதுல கிங்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த ரைட்டிங் இந்த ஃபினாலில் நிறைய பிளேஸ்ல நான் மிஸ் பண்ணேன். அண்ட் இன்னொரு பெரிய பிக்கஸ்டான ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா ஜென்வி சீசன் 2ல வர மரி கேரக்டர் வச்சு அவ்வளவு பில்டப் கொடுத்தாங்க. இல்ல எதுக்குன்னு கேட்கறேன். டோட்டலி வேஸ்ட் கேரக்டர்ஸ். ப்ராஜெக்டோட ஒரு ப்ராஜெக்ட் ஹோம்லேண்டரை கொல்லக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி ஜென்வியோட சீசன் 2 ஃபினாலேல பிளட் பெண்டர் மரி கேரக்டர்ஸ் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வச்சு இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு வெறும் இந்த ஹோல் சீரிஸ்லேயே வந்து 7th எபிசோடு 7 and 8 எபிசோட்ல தான் பாத்தீங்கன்னா வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் சீன் தான் பாத்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா யூஸே பண்ணல. ஜஸ்ட் கான்வர்சேஷன் சீன்ஸ் தான் வச்சிருக்காங்க. அதுக்கும் மேல ஜென்வி சீசன் 2 எண்டிங்ல மரி கேரக்டர் கூட இருக்கிற ஜார்டன் லீ, எம்மா, சாம், கேட் அண்ட் மரியோட சிஸ்டர் எல்லாருமே ஸ்டார்லைட் அண்ட் ஏட்ரின் கூட டீம் அப் ஆன மாதிரி பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அந்த டீமுக்கு ரெசிஸ்டன்ஸ் நேமும் கொடுத்து முடிச்சாங்க. ஆனா மரி, எம்மா, ஜார்டன் லீயை தவிர வேற ஒருத்தரையும் கண்ணில் கூட பாத்தீங்கன்னா காட்டல. அப்படியே மண்ணை போட்ட மூடு மாமே அப்படிங்கிற மாதிரி தான்.
எந்த பயனும் இல்லை. அட்லீஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கிரீன் டைமே பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பில்டப் கொடுத்து ஏமாத்துற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. இப்பயும் இங்க சிங்கிள் எபிசோட்ல வந்து ஏட்ரின் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஜென்வில இருக்கிற யாருக்கும் பாத்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. இப்படி இவ்வளவு பில்டப் பண்ணி ஜென்வி சீசன் 3 பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த கேரக்டர்ஸ்க்கு எதுக்கு இவ்வளவு ஹைப் கொடுத்துட்டு யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு தெரியல. அது ரொம்பவே ஏமாற்றமா தான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் ஃபினாலே ஃபைட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா காமிக்ஸ்ல வர மாதிரி அந்த ஒயிட் ஹவுஸ் சீன் ஆகட்டும், அந்த ஹோம்லேண்டர் வந்து எர்த்த வந்து லேசர் பண்றதாகட்டும், அந்த எல்லாத்தையும் கொடுத்து பயங்கரமா ஹைப்பை ஏத்திட்டு ஜஸ்ட் ஃபேக் ஹோப் கொடுத்து அந்த போஸ்டர்ஸ் வச்சு ஒரு ஃபேக்கான ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். போஸ்டரை பார்த்த உடனே புச்சர் சூப் அந்த க்ரோபார் ஃபைட் செம்மையா பார்த்தா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த போஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் போஸ்டராகவே போயிடுச்சு. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஃபேஸ் ஆஃப் சீன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாய் சீசன் 3 ஃபினாலே கூட எடுத்துக்கோங்களேன். அந்த சீசன்ல வர டெம்பி, புச்சர், ஹியூகி, சோல்ஜர் பாய் சேர்ந்து ஹோம்லேண்டர் கூட ஃபைட் பண்ற சீன்ஸ் அது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டா தெரியும். பட் இங்க பாக்குறப்போ இல்ல இதுதான் ஃபினாலேவான்னு கேட்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல கொடுத்த ஃபைட்டிங் இம்பார்ட்டன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. இந்த ஒரு ஃபைனல் ஃபைட்டை மாதிரி கூட பெருசா பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகலாம் தான் சொல்லணும். ஃபினாலே அப்படிங்கிறப்போ இந்த ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரா புஷ் பண்ணிருக்கலாம். ஈவன் ஹோம்லேண்டர் எபிசோட் 6ல காம்பவுண்ட் வீக் கிடைச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை வச்சு ஹோம்லேண்டருக்கு இனி பவர் அப்கிரேட் இருக்கு அந்த மாதிரி எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசா எஸ்டாப்ளிஷும் பண்ணல. V1 அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஜெக்ட் இங்க ஃபுல்லாவே ஜஸ்ட் அந்த கேரக்டரோட மைண்ட் செட்டை ஒரு இமோட்டலா காட்டணும் அப்படிங்கிறக்காக ரைட் பண்ணாத மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. விஷுவலா அதனால இன்னொரு பர்பஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபில்லர் எபிசோட்ஸ்ல இவ்வளவு லென்த் காட்டிட்டு நிறைய திங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் நியூ பிளாக் நைட் கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிளா போட்டு தள்ளிட்டது அவ்வளவு கன்வின்சிங்காவே இல்லை. நம்ம சேனல் ஷார்ட்ஸ்ல கூட நான் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் சீசன்ல எம்எம்மோட பெரியம்மா கன்னோட புல்லட்ஸை கூட ஹேண்டில் பண்ணி நாயர் வந்து பாத்தீங்கன்னா டீப்போட அந்த புல்லட்ஸை தாங்கின பிளாக் நாயர் வெறும் டீப்போட கத்தி குத்துல செத்தது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஃபயர் கிராக்கரோட டெத் கூட ரீசனபிளா ஃபீல் ஆச்சு. பட் நியூ பிளாக் நாயர் அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டாங்க. ஃபினாலே ஃபீலே இல்லை இது பாக்குறப்போ. நீங்க சீசன் 3 ஃபினாலே பாக்குறப்ப கூட ஒரு எண்ட் கேம் வைப் இருக்கும். பட் இந்த ஃபினாலேன்னு சொல்றப்போ ரொம்ப மிட்டா தான் இருந்துச்சு. அப்படி பார்த்தாலும் ஹோம்லேண்டர் டெத் அப்படியே எண்ட் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த பிளேஸ்ல ஒரு ப்ராப்பரான ப்ரூட்டலான ஒரு ஷோ டவுன் பண்ணிட்டு பாய்ஸ் டீமை காட்டி நீட்டா பாத்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். பட் அதை பண்ணல. டெஸ்பரேட்டா ரொம்ப இன்டென்ஷனா முடிக்கணும்னு முடிச்ச மாதிரி தான் பார்த்தா ஃபீல் ஆச்சு. புச்சரோட டெத் எல்லாம் பார்த்தா எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. யோ இருக்கே உன் மேல நம்பிக்கை வச்சதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட. புச்சரோட டாகான டெரர் வந்து ரியல் லைஃப்ல டெத் ஆனதை தொடர்ந்து சீரியஸ்லி டெத் ஆன மாதிரி காட்டிட்டு அதனால ஹோம்லேண்டர் ரிவெஞ்ச் எடுத்த புச்சர் கேரக்டரோட மைண்ட் செட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஓவர் ஆன மாதிரி பாத்தீங்கன்னா காட்டிட்டாங்க. ஒரு பக்கம் ஹோம்லேண்டரோட ஃபேன்ஸ் அவரை போட்டு தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த காமிக்கோட எண்டிங் இங்க கொடுக்கணும்னு சொல்லி புச்சர் சூப் வைரஸ் யூஸ் பண்ணி ஹோம்லேண்டர் செத்துட்டா அந்த பிளேஸ்க்கு இன்னொரு சூப் கண்டிப்பா வருவான்னு தெரிஞ்சு இருக்கிற எல்லா சூப்ஸையும் வைரஸை வச்சு வாட் டவர்ல கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணி ட்ரிகரோட பாத்தீங்கன்னா இருப்பாரு. புச்சரோட ஓன் ஸ்டாண்ட்ல அப்படி இருக்கிறது அந்த கேரக்டரோட மைண்ட் செட். பட் டெரர் இறந்து போனதுனால அவர் மைண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னது காட்டினது சுத்தமா அக்செப்டே பண்ணிக்க முடியல, ஜஸ்டிஃபைங்காவும் இல்ல. அண்ட் நிறைய எபிசோட்ல அவர் மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி காட்டிட்டு இங்க வந்து இந்த கேரக்டர் ஹியூகி கூட ஒரு கான்ஃபரன்டேஷன் பண்ணி ஃபைட் பண்ணி லெனியோட எமோஷன்ஸை கொண்டு வந்து புச்சர் லாஸ்ட் மினிட்ல போட்டு தள்ளுவாங்கன்னு சொல்லி சத்தியமா எக்ஸ்பெக்டே பாத்தீங்கன்னா பண்ணவே இல்லை. காமிக் அக்யூரேட்டா அந்த எண்டிங் கொடுக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா வச்ச மாதிரி தான் பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. அண்ட் உங்களுக்கு எப்படி? அதுக்கப்புறம் நடக்கிற ஃபினரல்ல கூட பாய்ஸ் கேங் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கிற மாதிரி காட்டல. பிகாஸ் புச்சர் கேரக்டர் அப்படிதான் சொல்லி மொத்த டீமுக்கே தெரியும். ஆஸ் அ புச்சர் ஃபேன் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் எரிக் கிரிப்கே. அண்ட் சீசன் 4ல காட்டின மாதிரி ஒரு ஷாக்கிங் வேல்யூ கூட அங்கங்க தான் பார்த்தா ஃபீல் ஆச்சு. அண்ட் ஃபில்லர் எபிசோட்ஸ் தான் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன் எலமெண்ட்ஸ் கூட கொஞ்சம் லைட்டா தான் இருந்துச்சு, இம்பார்ட்டன்ஸ் கம்மியா ஃபீல் ஆச்சு. அண்ட் மெயினா ஸ்டார் ரைடர்ஸ் வர்சஸ் ஹோம்லேண்டர்ஸ் சொல்லி இருந்த மெயின் கான்ஃபிளிக்டையும் வந்து இவங்க பெருசா எஸ்டாப்ளிஷே பண்ணல. ஈவன் ஹோம்லேண்டரோட டெத்துக்கு அப்புறம் கூட ஹோம்லேண்டர் காடா பார்த்த மக்கள் பயம் இல்லாம போன மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு ஸ்டார் லைட்டை நம்ம தப்பா பார்த்துட்டோமே அப்படின்னு மக்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒண்ணுமே பார்த்தா பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அண்ட் ஐ திங்க் சீசன் 3ல இருந்து இந்த பப்ளிக் சைட்ல ஸ்டார் ரைடர்ஸ் வர்சஸ் ஹோம்லேண்டர்னு சொல்லி ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ப்ராப்பரான ஒரு எண்டே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கவே இல்லை. அண்ட் சீசன் 1ல இருந்து சீசன் 3 வரைக்கும் இருந்த குயின் மேவ் கேரக்டரை இங்க மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பிகாஸ் இந்த என்டையர் சீரீஸ்ல ஹோம்லேண்டரை ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஜஸ்ட் ஒன் அண்ட் ஒன் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்ல ஃபர்ஸ்ட் டைம் ரத்த சந்தை வச்சது பார்த்தீங்கன்னா குயின் மேவ் தான். ஃபினாலேக்காக அந்த கேரக்டர் வரும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் போல. அண்ட் சீரீஸ் ஃபைனலே அப்படின்னு வந்தாலே இது மோஸ்ட் ஆஃப் த சீரீஸ்ல நடக்கிற இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் தான். கிரியேட்டர்ஸ் பிகினிங்ல ஒவ்வொரு கேரக்டரோட ஆர்க், டெவலப்மெண்ட், எமோஷனல், பே ஆஃப், ரைட்டிங்னு இத்தனை விஷயம் லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. பட் எண்டிங்னு வரப்போ மோஸ்ட் ஆஃப் த சீரீஸ் கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி மிஸ்டேக் தான் பார்த்தீங்கன்னா பண்றாங்க. எக்ஸாம்பிள்னு கூட சொல்ல தேவையில்லை தான். ஒய்டா ஒய்
நான் பாய்ஸ்க்கு பெரிய ஃபேன். எனக்கு ரஃப்லி 60% சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். மற்ற சீசனோட ரைட்டிங்கை கம்பேர் பண்றப்ப இந்த சீசன்ல டிசப்பாயிண்ட் பண்ண மொமெண்ட்ஸ்னாலே கொஞ்சம் வீக்கான ஒரு ஃபீல் தான் பாத்தீங்கன்னா வந்துச்சு. ரிமைனிங்கா இருக்கிற ஆர்க்ஸ் அந்த ஸ்டோரி ஆர்க்கை வந்து ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தா இன்னும் இந்த எண்டிங் ஒரு தரமான எஃபெக்டிவான ஒரு எண்டிங்கா பாத்தீங்கன்னா வந்திருக்கும். ஓவராலா ஃபார் மீ இது ஒரு மீடியோகோர் ஃபினாலே. ரேங்கிங் வைஸா சீசன் 5 5 சீசன்ஸ்ல கம்பேர் பண்றப்போ இந்த 5th சீசன் லாஸ்ட் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் பாய்ஸ் ஃபினாலே சீசன் 5 பத்தின என்னோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ எப்படி ஃபீல் ஆச்சு அண்ட் நீங்க மேஜரா மிஸ் பண்ணது என்ன, உங்களுக்கு இது எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அண்ட் உங்களோட A to Z தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கான சோஷியல் மீடியா பேஜான இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஹாலிவுட் கண்டென்ட் இந்த மாதிரி எல்லாம் போடணும் அப்படின்னு என்ன நினைச்சாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் பை.